முன்னுரை. அனைத்து பக்த சமூகத்திற்கும் தாழ்மையான வேண்டுகோள். இந்த புத்தகத்தை வெளியிடுவதன் முக்கிய நோக்கம் என்னவென்றால், அனைத்து பக்த சமூகத்திற்கும் சாஸ்திர முறையான பக்தி மார்க்கம் கிடைக்க வேண்டும். உதாரணமாக, இன்று இந்து, முஸ்லிம், சீக்கியர், கிறிஸ்தவர் என அனைவரும் தங்களுடைய மத நூல்களின் அடிப்படையில் பக்தி சாதனை செய்து வருகிறார்கள். ஆனால் அவற்றில் மறைந்திருக்கும் ரகசியங்களை புரிந்து கொள்ளாததால் அவர்கள் செய்து வரும் பக்தி சாதனைகளால் அவர்களுக்கு எந்த பலனும் கிடைப்பதில்லை. ஏனெனில் கீதையின் அத்தியாயம் 16 ஸ்லோகம் 23 சாஸ்திர விதியை துறந்து மனம் போனபடி தன்னிச்சையான சாதகம் செய்யும் சாதகனுக்கு எந்த ஒரு பலனோ சித்தியோ அல்லது மோட்சமோ, அதாவது முக்தி கிடைப்பதில்லை என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது அந்த சாதனை வீணானது. முழுமையான ஆன்மீக ஞானம் இல்லாத காரணத்தினால் அவர்களால் சாஸ்திரத்திற்கு மாறான சாதனையை துறக்க முடிவதில்லை. சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் சமூகத்திற்கு கூறி வரும் சாஸ்திர ரீதியான பக்தியை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த புத்தகத்தின் மூலம் பக்த சமூகத்திற்கு வழங்கப்படும் சாஸ்திர ரீதியான பக்தி ஞானம் இந்து, முஸ்லிம், சீக்கியர், கிறிஸ்தவர் போன்ற அனைத்து புனித மத நூல்களிலிருந்தும், கபீர் சாகர் மற்றும் அமர் கிரந்த் சாஹிப் நூல்களிலிருந்தும் மற்றும் புனித நூல்களால் நிரூபிக்கப்பட்ட சந்த் ராம்பால்ஜி மகாராஜின் சத் சங்கங்களிலிருந்தும் சேகரிக்கப்பட்டுள்ளது. இது புனித சாஸ்திரங்களால் நிரூபணமானது மற்றும் முழுமையான மோட்சத்தை அளிக்கக்கூடியது. இதனால் சாதகர் உலகியல் மற்றும் ஆன்மீகம் இரண்டிலும் பலன்களை பெறுவார். இந்த புத்தகத்தை வெளியிடுவதன் நோக்கம் யாருடைய உணர்வுகளையும் புண்படுத்துவதோ அல்லது யாரையும் அவமதிப்பதோ அல்ல. மாறாக, அனைத்து புனித மதங்களை சேர்ந்த மக்கள் தங்களுடைய புனித நூல்களில் மறைந்திருக்கும் ரகசியங்களை புரிந்து கொண்டு அனைத்து பக்த சமூகமும் சாஸ்திர முறையான பக்தி சாதகம் செய்து உலக மகிழ்ச்சியும் பூரண மோட்சமும் அடைய வேண்டும் என்பதுதான் இதன் ஒரே நோக்கம். ஆதி காலத்திலிருந்தே மனிதன் பரமசாந்தி, சுகம் மற்றும் அழிவற்ற தன்மையை தேடுவதில் நாட்டம் கொண்டுள்ளான். தன்னுடைய திறமையால் விடாமுயற்சி செய்தும் அவனால் அவைகளை அடைய முடியவில்லை. இவை அடைவதற்கான பாதையின் பூரண ஞானம் இல்லாததே இதற்கு காரணம். அனைத்து உயிரினங்களும் எந்த வேலையும் செய்யாமல் சுவையான உணவு, அழகான ஆடைகள், உயர்ந்த மாளிகை, பூந்தோட்டம், இனிய சங்கீதம், ஆடிப்பாடி குதித்து மகிழ வேண்டும், நோய், முதுமை மற்றும் இறப்பு வரக்கூடாது என்று விரும்புகின்றன. ஆனால் நாம் வாழும் உலகில் இது சாத்தியமில்லை. ஏனென்றால் இவ்வுலகம் அழியக்கூடியது. எல்லா பொருட்களும் அழியக்கூடியது. இவ்வுலகை ஆட்டி படைப்பவன் பிரம், காலன், கால் ஆவான். தினமும் 1,00,000 மனிதர்களின் சூட்சம உடல்களை உண்ணுகிறான். அவன் அனைத்து ஜீவன்களையும் பாவம், புண்ணியம், கர்மவினை, மாயை போன்ற வலையில் சிக்க வைத்து உலக கூண்டில் அடைத்து வைத்துள்ளான். கபீர் சாஹிப் கூறுகிறார், கபீர் 3 लोक पिंजरा भया, पाप पुण्य 2 जाल, सभी जीव भोजन भये, एक खाने वाला काल, गरीब एक पापी एक पुण्य आया, एक है सूम दलील रे, बिना भजन कोई काम नहीं आवे, सब है जम की जेल रे. கர்ம வினை, மாயை, கர்மா நியதி, நாம் செய்வதையே திரும்ப பெறுவோம், அனுபவிப்போம். மாயை, வேதங்களிலும் கீதையிலும் பிரம், காலன் வழங்கிய ஞானம். உதாரணமாக, கீதை அத்தியாயம் 15 ஸ்லோகம் 1 முதல் 4 வரை மற்றும் அத்தியாயம் 4 ஸ்லோகம் 31, 32, 34, அத்தியாயம் 7 ஸ்லோகம் 18 கீதையின் ஞானத்தை கூறிய பிரம், கால் இவ்வாறு கூறியுள்ளார். இந்த உலகம் தலைகீழான மரம் போன்றது. அதன் வேர்கள் மேலே மற்றும் கிளைகள் 3 குணங்களின் வடிவில் கீழே உள்ளன.
இந்த உலகம் போன்ற மரத்தின் முழு விளக்கம், அதாவது தண்டு என்பவர் யார், பெரிய கிளை யார் மற்றும் 3 கிளைகளும் யார் என்று விளக்குபவர் பூரண ஞானி, அதாவது தத்துவதர்ஷி ஞானி ஆவார். இங்கே, அதாவது கீதையின் ஞானத்தை கூறும் எனக்கும் இந்த உலக படைப்புகளின் பூரண ஞானம் இல்லை. ஏனென்றால் இதன் ஆதியும் ஆரம்பமும் அந்தமும் முடிவும் எனக்கு தெரியாது. எனவே நீ தத்துவதர்ஷி ஞானியை நாடு. அந்த தத்துவதர்ஷி ஞானி கூறும் பக்தி மார்க்கத்தின்படி வழிபாடு செய்து அந்த ஆதி பரம இடத்தையும் பரமேஸ்வரனையும் அடைய வேண்டும். அங்கு சென்ற சாதகன் மீண்டும் இவ்வுலகிற்கு வருவதில்லை, அதாவது பூரண முக்தி அடைகிறான். யாரிடமிருந்து இந்த உலகம் போன்ற மரம் விரிவடைந்ததோ, யாரால் இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டதோ அந்த பரமேஸ்வரனை மட்டுமே வணங்க வேண்டும். நானும், அதாவது கீதை ஞானத்தை கூறுபவர், அதே பரமேஸ்வரனின் சரணடியில் இருக்கின்றேன். கீதை அத்தியாயம் 3 ஸ்லோகம் 31-32 கீதையில் கூறிய ஞானம் எனது கொள்கையின் கருத்து என்று கூறப்பட்டுள்ளது. இது பூரண ஞானம் இல்லை என்றாலும் சாஸ்திர முறைக்கு மாறான மற்ற வழிபாடுகளை விட சிறந்தது. என்னுடைய கொள்கைப்படி வழிபாடு செய்யாதவன் வீண் முயற்சிகளை செய்கிறான். பூரண பரமாத்மாவின் வழிபாட்டின் பலன்களை ஒப்பிடுகையில் கீதையின் ஞானத்தை அளிப்பவர் கீதை அத்தியாயம் 7 ஸ்லோகம் 18 தனது வழிபாட்டால் கிடைக்கும் பலன்களை தாழ்ந்ததாக கூறியுள்ளார். இவ்வாறு பிரம் காலன் அளித்த ஞானம் மாயையானது. எந்த ஒரு உயிரும் இந்த கூண்டிலிருந்து விடுபடக்கூடாது. மேலும் எந்த ஒரு ஜீவனும் தன்னுடைய ஆதி இடமான சத்தியலோகத்தை பற்றி அறியக்கூடாது என்று காலன் விரும்புகிறான். எனவேதான் தனது முக்குண மாயையை கொண்டு ஜீவன்களை குழப்பி வைத்துள்ளான். அப்படியானால் மேற்குறிப்பிட்ட ஆசைகள் எங்கிருந்து வந்தது? இங்கு அப்படி எதுவும் இல்லை. நாம் இறந்தே ஆக வேண்டும். இங்கு துக்கமும் துயரமும் தான் இருக்கின்றன. மேற்குறிப்பிட்ட ஆசைகள் போல நாம் சத்தியலோகத்தில் முன்பு வாழ்ந்தோம். ஆனால் நாம் சுய விருப்பத்தால் காலனின் லோகத்தில் வந்து மாட்டிக்கொண்டோம். சத்தியலோகத்தின் வழியையும் மறந்துவிட்டோம். கபீர் சாஹிப்ஜி கூறுகிறார், இச்சா ரூபி கேலன் ஆயா தாத்தே சுக் சாகர் நஹி பாயா. இந்த பிரம் காலனுடைய லோகத்தில் சுகம் மற்றும் அமைதிக்கு இடமே இல்லை. முக்குண மாயையால் உண்டாகும் காமம், கோபம், மோகம், பேராசை, அகங்காரம், வெறுப்பு, இன்பம், துன்பம், லாபம், நட்டம், மானம், அவமானம் ஆகியவற்றால் அனைத்து உயிர்களும் துன்பம் அடைகின்றன. ஒரு உயிர் மற்ற உயிரை கொன்று சாப்பிடுகிறது. பெண்களை மானபங்கம் செய்கின்றன, கொள்ளையடிக்கின்றன. 4 புறங்களும் தீ போன்று இருக்கின்றது. நீங்கள் அமைதியாக இருக்க விரும்பினாலும் மற்றவர்கள் விடுவதில்லை. உங்கள் செல்வம் களவாடப்படுகிறது. விபத்துக்கள் நடக்கின்றன. அரசன் ஆண்டியாகிறான். வியாபாரிகள் நஷ்டப்படுகிறார்கள். நோயால் ஆரோக்கியம் கெடுகிறது. மொத்தத்தில் ஒருவருக்கும் பாதுகாப்பில்லை. அரசர்களின் சாம்ராஜ்யம், பணக்காரர்களின் செல்வம், பலமானவர்களின் பலம் மற்றும் நம் அனைவரின் உடலும் திடீரென்று பறிக்கப்படுகின்றன. தாய் தந்தையார் இருக்க பிள்ளைகள் இறந்து போகிறார்கள். பிறந்த சிசுவின் தாய் தந்தை இறக்கிறார்கள். இளம் பெண்கள் விதவையாகி துன்பத்திற்கு ஆளாகுகின்றனர். இது வாழ்வதற்கு தகுதியான இடமா என சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் நாம் கட்டாயத்தில் வாழ்கிறோம். இந்த காலனின் கூண்டிலிருந்து விடுபட நமக்கு வழி தெரியவில்லை. நாம் மற்றவருக்கு துன்பம் தந்து நாமும் சகித்து கொள்ள பழகிவிட்டோம். இவ்வுலகின் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுபட நினைத்தால் நீங்கள் பரமேஸ்வரரிடம், அதாவது பரம் அக்ஷர பிரம்மிடம் தஞ்சமடைய வேண்டும். பிரம் காலன் பரமேஸ்வரருக்கு பயந்தவனாவான். எனவே பூரண குரு மூலம் பரமேஸ்வரனிடம் சரணடையும் ஆன்மாவுக்கு மேற்கூறிய துன்பங்களை காலனால் கொடுக்க முடியாது. பக்தி செய்யும் வரை துன்பம் நம்மை அணுகாது.
ஞானகங்கை எனும் இந்த நூலை படிப்பவர்கள் நாம் சத்தியலோகத்தை மறந்துவிட்டோம் என்பதை அறிந்து கொள்வார்கள். சத்தியலோகத்தில் பிறப்பு, இறப்பு, முதுமை, துன்பம், சண்டை, சச்சரவு, நோய், நொடி எதுவும் இல்லை. அனைத்தும் பரமேஸ்வரர் அருள்வார். கரீப்தாஸ்ஜி மகாராஜின் உரையில் உள்ள ஆதாரம். बिन्ही मुख सारंग राग सुन, बिन्ही तंती तार, बिना सुर अलगोजे बजे, नगर नाच गुमार, घंटा बाजे ताल नग, मंजीरे डफ झांझ, मुरली मधुर सुहावनी निस्बासर और सांझ, बीन बिहंगम बाजही तरक तंबूरे तीर, राग खंड नहीं होत है बंध्या रहत समीर, तरक नहीं तोरा नहीं ना ही कशीस कबाब, अमृत प्याले मद पीवे जो भाटी चवैन शराब, मतवाले मस्तान पर गली दो गुलजार, संग शराबी फिरत है चलो तास बजार, संग संग पत्नी नाचे गावे शब्द सुभान, चंद्र बदन सूरजमुखी नागी मान गुमान, संग हिंडोले नूर नग झूले संत हजूर, तख्त धनी के पास कर ऐसा मुलक जहूर, नदी नाव नाले बगे छूटे फुहारे सुनना, भरे होज सरवर सदा नहीं पाप नहीं पुण्य, ना कोई भिक्षुक दान दे ना कोई हार व्यवहार, ना कोई जन्मे मरे ऐसा देश हमार, जहां संखो लहर मेहर की उपजे कहर जहां नहीं कोई, दास गरीब अचल अविनाशी सुख का सागर सोई. சத்தியலோகத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் மட்டுமே நிலவுகிறது. நாம் அங்கு செல்லாதவரை பரம சாந்தியும் மகிழ்ச்சியும் அழிவற்ற வாழ்க்கையும் அடைய முடியாது. பூரண குருவிடம் தீட்சை பெற்று வாழ்நாள் முழுவதும் பரமேஸ்வரரின் பக்தி செய்தால் மட்டுமே சத்தியலோகம் செல்ல முடியும். இந்த ஞானகங்கை புத்தகம் மூலம் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, எந்த ஒரு தெய்வத்திற்கும் மதத்திற்கும் தீமை செய்யாமல் அனைத்து புனித நூல்களில் மறைந்துள்ள ரகசியங்களை வெளிப்படுத்தி இப்பொழுதுள்ள சாதுக்கள், குருக்கள் எவராலும் அறிய இயலாத உண்மையான பக்தி மார்க்கத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறோம். கபீர் சாஹிப்ஜி சொல்கிறார், कबीर बेद कतेब झूठे नहीं भाई, झूठे है जो समझे नाही. எல்லோரும் தங்கள் யூகத்தின்படியும் போலி குருமார்களின் வழிகாட்டுதலின்படி சாஸ்திரத்திற்கு மாறான பக்தி சாதகம் செய்கிறார்கள். இதனால் மனதில் அமைதியோ, உடல் நலமோ, தொழில் லாபமோ, இறைவனின் தரிசனமோ, மோட்சமோ கிடைப்பதில்லை. நான் யார், எங்கிருந்து வந்தேன், ஏன் பிறக்கிறேன், ஏன் இறக்கிறேன், ஏன் துன்பப்படுகிறேன், முடிவாக யார் இதையெல்லாம் செய்வது, இறைவன் யார், எப்படி இருப்பார், எங்கே இருக்கிறார், எப்படி காணலாம், பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோரின் தாய் தந்தை யார், எப்படி பிரம்மகாலனின் சிறையிலிருந்து விடுபட்டு சத்தியலோகம் செல்வது, இவை அனைத்தும் இப்புத்தகத்தின் மூலம் விளக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தகம் சத்குரு ராம்பால் ஜி மகாராஜின் சொற்பொழிவுகளின் தொகுப்பாகும். இது வேதங்களில் பதிந்துள்ள உண்மைகளை ஆதாரமாக கொண்டது. இந்த நூலை முழு மனதுடன் படித்து பின்பற்றும் வாசகர்களின் மோட்சம் சாத்தியமாகும் என்பதில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உள்ளது. आत्म प्राण उद्धार ही ऐसा धर्म नहीं और कोटि अश्वमेघ यज्ञ सकल समाना भौर, जीव उद्धार परम पुण्य ऐसा कर्म नहीं और मरुस्थल के मृग जो सब मर गए दौड़ दौड़. பொருள்: ஒரு ஆன்மாவை சத்திய பக்தி மார்க்கத்தில் செலுத்தி மோட்சமடைய வைத்தால் கோடி அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். இதைவிட உயர்ந்த தர்மம் வேறு எதுவும் இல்லை. ஆன்மாவின் மோட்சத்திற்காக செய்யும் வேலையை விட சிறந்த வேலை எதுவும் இல்லை. தன் வயிற்றை நிரப்ப பறவைகளும் நாள் முழுவதும் அலைகின்றன. எல்லா மனிதர்களும் முக்தியின் வேலையை செய்யாமல் பாலைவன மான் போல ஓடி ஓடி அலைந்து சாகின்றன. மான் தூரத்தில் உள்ள நிலத்தை பார்த்து நீர் என மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டே இறுதியில் தாகத்தில் தவித்து இறக்கிறது.
அதே போல இந்த காலனின் லோகத்தில் உள்ள நாம் அந்த மானை போலவே நிம்மதியை தேடி ஓடுகிறோம். பிள்ளை இல்லாதவன் பிள்ளை பெற வேண்டும் என்று ஏங்க, பிள்ளைகள் பெற்றவனோ பல பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறான். ஏழை பணத்திற்கு ஏங்க, பணக்காரன் பல சிக்கல்களில் தவிக்கிறான். ராஜ்யத்தை பெற்றால் சந்தோஷம் என்று கருதுகின்றனர். ஆனால் மந்திரிமார்களுக்கு, அமைச்சர், முதலமைச்சர், பிரதமர், ஜனாதிபதி இவர்களுக்கு கனவிலும் நிம்மதி கிடையாது. 4 பேர் கொண்ட குடும்ப தலைவனே நிம்மதி அடையாத போது நாட்டின் தலைவனுக்கு எங்கே நிம்மதி? அரசன் தனது துயரம் மறக்க மது குடிக்கிறான். மக்களிடம் வரி சேர்த்து மாயையில் மாட்டி அடுத்த பிறப்பில் கால்நடைகளாக பிறந்து அந்தந்த மனிதனிடம் திருப்பித் தருகிறான். போலி சாதுக்களிடம் தீட்சை பெற்று பக்தி செய்யும் மனிதன் மகிழ்ச்சிக்கு ஏங்கி துன்பமே அடைகிறான். இந்த ஞானம் அறிவாளிகளுக்கு இதயத்தில் குடியேறும், அறியாதவர்களுக்கு புரிதலுக்கு அப்பாற்பட்டது. கபீர் சாஹிப் கூறுகிறார், कबीर जानी हो तो हृदय लगाई, मूर्ख हो तो गम ना पाई. மேலும் அறிந்து கொள்ள இந்த ஞானகங்கை நூலை படியுங்கள். இந்த நூலை படித்த உச்ச நீதிமன்றத்தின் ஒரு உயர் அதிகாரி திரு சுரேஷ் சந்திரா இதை ஞானக்கடல் என்று அழைக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். கலியுகத்தில் சத்யுகம். சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் அவர்களின் சொற்பொழிவிலிருந்து. அதர்மம் இல்லாத அமைதி நிலவும் யுகத்தை சத்யுகம் என்று அழைக்கப்படும். தந்தைக்கு முன்னர் மகன் இருப்பதில்லை. பெண் விதவையாக மாட்டாள். நோய் நொடி இருக்காது. அனைவரும் பக்தியுடன் இருப்பார்கள். ஆண்டவனின் பயத்திலும் கர்ம வினையை பற்றி அறிந்து மனம், வாக்கு, செயலால் யாருக்கும் துன்பம் தரும் காரியத்தை செய்ய மாட்டார்கள். ஆணும் பெண்ணும் புனிதம் காப்பாற்றுவார்கள். பசுமை பெருகி இருக்கும். அனைவரும் வேதங்களின்படி பக்தி செய்வார்கள். தற்போது கலியுகம் உள்ளது. அநீதி அதிகரித்துள்ளது. கலியுகத்தில் மனிதனுக்கு பக்தியில் நம்பிக்கை இருக்காது. பக்தி செய்தாலும் சாஸ்திர விதிகளை துறந்து மனம் போன போக்கில் பக்தி செய்கிறார்கள். இதனால் இறைவனிடமிருந்து பலன் கிடைக்காது. இது கீதை அத்தியாயம் 16 ஸ்லோகம் 23, 24 சொல்லப்பட்டுள்ளது. எனவே பலர் நாத்திகவாதி ஆகின்றனர். பணக்காரன் ஆவதற்காக லஞ்சம், திருட்டு போன்ற வழியில் செல்கிறார்கள். இவைகள் இறைவனுக்கு எதிரானது என்பதால் இயற்கையான துன்பத்திற்கு ஆளாவார்கள். விதிகளுக்கு மேலே கிடைக்காது என்ற இறை விதியை மனிதன் மறந்து விடுகிறான். தவறான வழியில் சேர்ந்த செல்வம் நிலைக்காது. ஒருவன் தன் மகனை மகிழ்வாக வைக்க தவறான வழிகளில் பணம் சேர்த்தான். சில நாட்களுக்கு பிறகு அந்த மகனுக்கு 2 சிறுநீரகங்களும் பழுதாகி சிகிச்சைக்கு 3 லட்சம் செலவாகி அவன் கடனாளி ஆனான். பின்னர் மகனுக்கு திருமணம் செய்து வைத்தான். 6 மாதங்களுக்கு பிறகு ஒரு விபத்தில் மகன் இறந்து விட்டான். இப்பொழுது மகனும் இல்லை, தவறான வழியில் சேர்த்த செல்வமும் இல்லை. மிஞ்சியது என்ன? அவன் செய்த பாவம் மட்டுமே. யார் யாரை வஞ்சித்தானோ அவர்களுடைய கால்நடையாக, பசு, காளை, கழுதையாக பிறப்பெடுத்து தன் கடனை கழிப்பான். ஆனால் சாஸ்திர முறைப்படி பரம் அக்ஷர் பிரம், இறைவனுடைய பக்தி செய்யும் மனிதர்களுடைய விதியை இறைவன் மாற்றிவிடுகிறார். சத்தியுகத்தில் எவரும் மாமிசம், மது, புகையிலை இவற்றை பயன்படுத்துவது இல்லை. ஏனென்றால் இவைகளின் பாவ பலன்களை அவர்கள் அறிந்தவர்கள். மாமிசம் உண்பது பாவம். ஒரு சமயம் ஒரு குரு தன் சீடனுடன் சென்று கொண்டிருந்தார். அங்கு ஒரு மீனவர் குளத்தில் மீன்களை பிடித்து கொண்டிருந்தார். மீன்கள் கரையில் துடிதுடித்து இருந்தன. அதை பார்த்த சீடன், குருவே, இவன் செய்யும் பாவத்திற்கு என்ன தண்டனை என்று கேட்டான். நேரம் வரும்போது சொல்வதாக குரு சொன்னார். 4-5 வருடங்களுக்கு பிறகு அதே குருவும் சீடனும் ஒரு காட்டு வழியாக சென்று கொண்டிருந்தார்கள். அங்கே ஒரு யானை குட்டி கதறிக்கொண்டிருந்தது. 2 நெருக்கமான மரங்களுக்கு இடையே மாட்டிக்கொண்டது.
உரசிக்கொண்டு வெளியே வந்ததால் அதன் தோல் தீந்து அதில் காயம் உண்டாகி அதில் புழுக்கள் உருவாகி நரக வேதனையை அனுபவித்து வந்தது. சீடன் கேட்டான், குருவே, இந்த யானைக்குட்டி என்ன பாவம் செய்தது? குரு சொன்னார், முன்பு ஊருக்கு வெளியே உள்ள குளத்திலிருந்து மீன்களை வெளியே எடுத்து கொண்டிருந்த அதே மீனவர்தான் இந்த யானை என்றார். மது அருந்துதலின் பாவங்கள். மது அருந்துபவன் 70 ஜென்மங்கள் நாயாக பிறந்து மலம் உண்டு அலைவான். இன்னும் பல துன்பங்களை அனுபவிப்பான். மது உடலை கெடுக்கும். உடலில் 4 முக்கிய பாகங்களான கல்லீரல், நுரையீரல், இதயம் மற்றும் சிறுநீரகம் பழுதாகிவிடும். மது குடித்தவன் மிருகமாகிறான். மலம், மூத்திரம், வாந்தியில் உழல்கிறான். பணவிரயம், மான நட்டம், அமைதி குலைந்த வீடு இவையெல்லாம் மதுவால் வரும் கேடுகள். சத்யுகத்தில் மதுவின் பயன்பாடு இல்லை. அனைவரும் இறைவனின் விதியை அறிந்து சுகமான வாழ்க்கை வாழ்ந்தனர். गरीब मदिरा पीवे कड़वा पानी 70 जन स्वान के जानी. தவறான நடத்தையின் பாவங்கள். परद्वारा स्त्री का खोले 70 जन्म अंधा हो डोले. கபீர் பரமேஸ்வரர் சொல்கிறார், மாற்றான் மனைவியோடு தவறு செய்பவன் 70 ஜென்மம் குருடனாய் துன்பப்படுவான். இது எரியும் தீயில் கை வைத்தல் போன்றது. விபச்சாரியிடம் செல்வது என்பது மாற்றான் தோட்டத்தில் விதைப்பது போன்றது. பக்குவமான கோதுமை விதைகளை மூட்டை கட்டி கிணற்றில் போடுவது போன்றது. அவன் மகா மூடன். அறிவுள்ளவன் ஒருபோதும் இந்த தவறை செய்ய மாட்டான். இது குடிகாரனும் வெட்கமற்றவனும் செய்யும் காரியம். ஒரு விஷயத்தை ஆழமாக சிந்தியுங்கள். உங்கள் உடலிலிருந்து ஒரு பொருள் வெளியேறும் பொழுது ஆனந்தம் கிடைக்கும் என்றால் அப்பொருள் உடலுக்கு உள்ளேயே வைத்து காக்கப்படுமானால் எவ்வளவு இன்பம் கிட்டும்? நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமான அறிவும் சுறுசுறுப்பும் கிடைக்கும். எந்த பொருள் விலைமதிப்பற்ற குழந்தை செல்வத்திற்கு விதையாகிறதோ அதை அழிப்பது குழந்தையை கொள்வதற்கு சமமாகும். எனவே தவறான நடத்தை மற்றும் தேவையில்லாத உல்லாசம் தடை செய்யப்பட்டதாகும். புகையிலை பயன்பாட்டின் பாவங்கள். பரமேஸ்வர் கபீர்ஜி சொல்கிறார், सुरापान मध्य मांसाहारी गमन करे भूगे पर नारी 70 जन्म कटत है शीशान साक्षी साहेब है जगदीशम पर द्वारा स्त्री का खोले 70 जन्म अंधा हो डोले 100 नारी जारी करे सुरापान 100 बार एक चिलम हुक्का भरे डूबे काली धार. மேற்கூறியபடி ஒரு முறை மது அருந்துபவன் 70 ஜென்மம் மலம் தின்னும் நாயாக பிறக்கிறான். பரத்தையை நாடுபவன் 70 ஜென்மம் குருடனாக பிறக்கிறான். மாமிசம் உண்பவன் துன்பம் அடைகிறான். ஒரு முறை புகையிலை புகைப்பவருக்கும் மேலும் புகைக்க உதவுபவருக்கும் மேற்கூறிய அனைத்து பாவங்களையும் 100 முறை செய்யும் அளவிற்கு பாவம் ஆகும். புகையிலை, குட்கா, சிகரெட், பீடி உட்கொள்பவர்கள் மகா பாவத்திற்கு ஆளாகிறார். பீடி, சிகரெட், குட்கா புகைப்பவர்களின் புகையால் சிறு குழந்தைகளும் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களும் கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாகி உடல் நலத்தை கெடுகிறார்கள். அவதாரத்தின் பொருள். அவதாரம் என்றால் உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து கீழே வருவது. இது குறிப்பாக பூமியில் வந்து சில அற்புதங்களை நிகழ்த்தும் புனித ஆன்மாக்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அவர் பரமாத்மாவால், இறைவனால் அனுப்பப்பட்டவர் அல்லது பரமாத்மா தானே அவதரித்தல் என எண்ணப்படுகிறது. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 15 ஸ்லோகம் 1 முதல் 4 மற்றும் 16, 17 3 புருஷ் கடவுளை பற்றிய ஞானம் உள்ளது. 1 ஷட்புருஷ், இவர் பிரம் என்று அழைக்கப்படுகிறார். ஓம் என்பது இவரது வழிபாட்டின் மந்திரமாகும். கீதை அத்தியாயம் 8 ஸ்லோகம் 13 இதன் ஆதாரம் உள்ளது. 2 அக்ஷர் புருஷ், இவர் பரபிரம் என்று அழைக்கப்படுகிறார். தத், இது குறியீடு. தத் என்பது இவருடைய வழிபாட்டின் மந்திரமாகும். கீதை அத்தியாயம் 17
ஸ்லோகம் 23 இதன் ஆதாரம் உள்ளது. 3. பரம் அக்ஷர் புருஷ். இவர் உத்தம புருஷ், பரம் அக்ஷர் பிரம், பரமாத்மா, இறைவன் என்று அழைக்கப்படுபவர். மேல் குறிப்பிட்ட ஷர்புருஷ் மற்றும் அக்ஷர் புருஷ் இரண்டிலிருந்தும் வேறுபட்டவர். கீதை அத்தியாயம் 8 ஸ்லோகம் 1 விடையாக அத்தியாயம் 8 ஸ்லோகம் 3 கூறிய பரம் அக்ஷர் புருஷ், அதாவது பரம் அக்ஷர் பிரம் இவர்தான். சத், இது குறியீடு. சத் என்பது இவருடைய மந்திரமாகும். இந்த பரமேஸ்வரர் மூலம்தான் பக்தனுக்கு அமைதியும் ஆதி இடமான சத்தியலோகமும் கிடைக்கும். இதன் ஆதாரம் கீதை அத்தியாயம் 18 ஸ்லோகம் 62 உள்ளது. இந்த பரம் அக்ஷர் பிரம் கீதையின் ஞானத்தை அளிப்பவரிடமிருந்து வேறுபட்டவர். இது பற்றி மேலும் அறிய கீதா தேரா கியான் அம்ரித் என்ற புத்தகத்தை சத்லோக ஆசிரமம், பர்வாலா, ஹரியானாவிலிருந்து பெற்றுக்கொள்ளவும். மேலே கூறியது போல அவதாரங்கள் 2 வகையில் நிகழ்கிறது. இப்போது குறிப்பாக 3 புருஷ், அதாவது 3 கடவுள் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். நமக்கு முக்கியமாக 2 கடவுள்களின் பங்களிப்பு உள்ளது. ஒன்று ஷர்புருஷ் பிரம். இவர் கீதை அத்தியாயம் 11 ஸ்லோகம் 32 தன்னை கால் என அழைப்பவர். 2. பரம் அக்ஷர் புருஷ், அதாவது பரம் அக்ஷர் பிரம். இவரை பற்றி கீதை அத்தியாயம் 8 ஸ்லோகம் 3, 8, 9, 10, அத்தியாயம் 4 ஸ்லோகம் 17, அத்தியாயம் 15 ஸ்லோகம் 1 மற்றும் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 62 குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரம், அதாவது காலனுடைய அவதாரங்கள் பற்றிய விவரம். கீதை அத்தியாயம் 4 ஸ்லோகம் 7 यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थान धर्मस्य तदात्मानं सृजाम्यहे. மொழிபெயர்ப்பு. பாரத பாரதா, யதா யதா, எப்பொழுதெல்லாம் தர்மஸ்ய தர்மத்தின், கிளானிர் இழப்பு மற்றும் அதர்மஸ்ய அநியாயம், அப்யுத்யானாம் அதிகரிப்பு, பவதி நடக்கிறதோ, ததா அப்பொழுதெல்லாம், அகம் நான், ஆத்மானம் என்னுடைய அவதாரத்தை, ஸ்ருஜாம்யை உருவாக்குகிறேன். ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 4 ஸ்லோகம் 7 கீதையின் ஞானத்தை கொடுப்பவர் இவ்வாறு கூறியுள்ளார். எப்பொழுதெல்லாம் தர்மத்தின் மீது துவேஷம் உண்டாகிறதோ, தர்மம் அழிகிறதோ, அதர்மம் அதிகரிக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் நான் கால் பிரம் சர்புருஷ் என் அவதாரத்தை உருவாக்குகிறேன். ஸ்ரீராமர் அவதாரமும் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதாரமும் காலனால் பூமியில் உருவாக்கப்பட்டது. அவர்கள் ஸ்ரீ விஷ்ணு என்று கருதப்படுகிறார்கள். இவை தவிர மேலும் 8 அவதாரங்கள் கூறப்பட்டுள்ளன. ஸ்ரீ விஷ்ணு தனக்கு பதிலாக தனது புனித ஆன்மாக்களை அவரது லோகத்திலிருந்து ஆசீர்வதித்து அனுப்புகிறார். அவர்களும் அவதாரங்கள் என்றுதான் கருதப்படுகிறது. புராணங்களில் 25 அவதாரங்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளன. பிரம்ம காலனின், அதாவது சர்புருஷின் அவதாரங்கள் பூமியில் படுகொலை மற்றும் அழிவின் மூலமே அதர்மத்தை அளிக்கின்றன. உதாரணம் ஸ்ரீராமர், ஸ்ரீ கிருஷ்ணர், ஸ்ரீ பரசுராமர் மற்றும் ஸ்ரீ நிஷ்கலங் கலியுகத்தின் இறுதியில் வருபவர். இவர்கள் அனைவரும் தீயவர்களை கொல்வதன் மூலம் மட்டுமே அதர்மத்தை அளிக்கின்றனர். தீயவர்களை கொன்று அமைதியை நிலைநாட்ட முயற்சிக்கிறார்கள். ஆனால் அமைதிக்கு பதிலாக அமைதியின்மையே அதிகரிக்கிறது. அதாவது ராவணனை கொல்ல ராமர் தொடுத்த போரில் கோடிக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர். அதில் நல்லவர்களும் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மனைவி, குழந்தைகளின் வாழ்க்கை நரகமானது. விதவைகளை மற்ற மனிதர்கள் குறிவைத்து தங்கள் இச்சைக்கு பலியாக்கினர். வாழ்வாதார பிரச்சனையும் பல இடையூறுகளும் எழுந்தது. இதே முறையை ஸ்ரீ கிருஷ்ணரும் ஸ்ரீ பரசுராமர் அவர்களும் பின்பற்றினார்கள். இதே முறையில் பிரம்மகாலன், அதாவது ஷர்புருஷ் 10வது அவதாரத்தை கலியுகத்தின் இறுதியில் நிஷ்கலங் என்ற பெயரில் உருவாக்குகிறார். அது ராஜா ஹரிச்சந்திரனின் ஆன்மா ஆகும். அவர் சம்பல் நகரில் விஷ்ணுதத் சர்மா என்பவரது இல்லத்தில் பிறப்பார்.
அந்த சமயம் மனிதர்கள் அனைவரும் கெட்டவர்களாக ஆகிவிடுவார்கள். அவர் நல்லவர்களையும் இறைவனை நாடும் சிலரை தவிர மற்ற அனைவரையும் கொன்றுவிடுவார். இந்த முறையில்தான் காலனின் பிரம்மின் அதாவது சற்புருஷின் அவதாரங்கள் அதர்மத்தை அழித்து அமைதியை நிலைநாட்டுகின்றன. பரம் அக்ஷர் பிரம் அதாவது சத்திய புருஷின் அவதாரங்கள் பற்றிய விபரம். பரம் அக்ஷர் பிரம் தானே பூமியில் மனித உடலில் தோன்றி மீண்டும் திரும்புகிறார். அவர் இந்த லீலையை 2 வழிகளில் செய்கிறார். ஒன்று, ஒவ்வொரு யுகத்திலும் அவர் ஒரு குளத்தில் தாமரை மலர் மீது குழந்தை வடிவில் தோன்றுகிறார். குழந்தையில்லா தம்பதிகள் அவரை அங்கிருந்து எடுத்து செல்கின்றனர். பிறகு வளரும்போது லீலைகள் செய்து ஆன்மீக ஞானத்தை பரப்புவதன் மூலம் அதர்மத்தை அளிக்கிறார். நீரில் தாமரை மலர் மீது அவதரிப்பதால் பரமேஸ்வரர் நாராயணன் என்று அழைக்கப்படுகிறார். நர் நீர், அயன வருதல், அதாவது நீர் மீது வசிப்பவன் நாராயணன் எனப்படுகிறான். 2, அவர் விரும்பும் போதெல்லாம் தனது சத்தியலோகத்திலிருந்து ஒரு சாது மகான் ஜிந்தா வடிவில் பூமிக்கு வந்து நல்ல உள்ளங்களுக்கு ஞானத்தை போதிப்பார். பிறகு அந்த புண்ணிய ஆன்மாக்களும் ஞானத்தை பரப்புவதன் மூலம் அதர்மத்தை அளிக்கிறார்கள். அவர்களும் பரமாத்மாவால் அனுப்பப்பட்ட அவதாரங்கள் ஆவர். கபீர் பரமேஸ்வரர் கலியுகத்தில் சம்வத் 1455 அதாவது 1398 ஆண்டு வைகாசி பௌர்ணமி அன்று சத்தியலோகத்திலிருந்து வந்து காசியில் லகர்தாரா என்ற குளத்தில் ஒரு தாமரை மலர் மீது குழந்தை வடிவில் தோன்றினார். அவரை அங்கிருந்து நீரு நீமா என்ற நெசவாளர் தம்பதிகள் எடுத்து சென்றனர். சிசுரூபத்தில் வந்த பரமேஸ்வரர் கபீர்தேவ் அதாவது கபீர் பரமேஸ்வரர் 25 நாட்கள் உண்ணாமல் இருந்தார். நீரு மற்றும் நீமா சிவனை வழிபடும் பிராமணர்கள் ஆவார். முஸ்லிம்களால் வலுக்கட்டாயமாக மதம் மாற்றப்பட்டதால் அவர் நெசவாளியாக வேலை செய்தார். நீமா உண்ணாத குழந்தையை கண்டு தனது இஷ்ட தெய்வமான சிவபெருமானிடம் வேண்டினார். சிவன் ஒரு சாது வடிவில் வந்தார். குழந்தை ரூபத்தில் இருந்த கபீர் பரமேஸ்வரர் சிவபெருமானிடம் பசுக்கன்று ஒன்றை எடுத்து வர இவர்களிடம் சொல்லச் சொன்னார். உங்கள் ஆசீர்வாதத்தால் அது பால் கொடுக்கும் என்றார். அப்படியே நடந்தது. கபீர் பரமேஸ்வரரின் உத்தரவுப்படி சிவபெருமான் கன்னி பசுவின் முதுகில் மெதுவாக தட்டினார். அதே சமயம் அந்த கன்றின் காம்பிலிருந்து பால் பெருக்கெடுத்தது. ஒவ்வொரு நாளும் மடியின் கீழ் பாத்திரம் வைத்தவுடன் கன்றின் மடியிலிருந்து தானாக பால் சுரக்கும். அதை கபீர் பரமேஸ்வரர் அருந்தி வந்தார். ஒரு நெசவாளர் குடும்பத்தில் வளர்ந்த காரணத்தினால் அவரும் நெசவாளர் ஆனார். கபீர் பரமேஸ்வரர் உயர்ந்த உள்ளங்களை சந்தித்து தத்துவ ஞானத்தை போதித்து அவரும் தத்துவ ஞானத்தை பரப்பி அதர்மத்தை அளித்தார். யாரையெல்லாம் பரமாத்மா ஜிந்தா மகாத்மா தோற்றத்தில் சந்தித்தாரோ அவர்களை சத்திய லோகத்திற்கு அழைத்து சென்று பின்னர் மீண்டும் பூமிக்கு திருப்பி அனுப்பினார். அவர்களுக்கு தத்துவ ஞானத்தை அறிமுகப்படுத்தினார். அவர்கள் அந்த பரமேஸ்வரரின் சத்திய புருஷின் அவதாரம் ஆவார். அவர்களும் பரமேஸ்வர் மூலம் பெற்ற ஞானத்தின் அடிப்படையில் அதர்மத்தை அளித்தார்கள். அப்படிப்பட்டவர்களின் விபரம் பின்வருமாறு: 1. மரியாதைக்குரிய தரம்தாஸ்ஜி அவர்கள். 2. மரியாதைக்குரிய மலுக்தாஸ்ஜி அவர்கள். 3. மரியாதைக்குரிய குருநானக் சாஹிப்ஜி அவர்கள், சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவர். 4. மரியாதைக்குரிய தாது சாஹிப்ஜி அவர்கள். 5. மரியாதைக்குரிய கரீப்தாஸ் சாஹிப்ஜி, ஹரியானா அவர்கள். 6. மரியாதைக்குரிய கீதாதாஸ் சாஹிப்ஜி, உத்தரப்பிரதேசம் அவர்கள். இவர்கள் அனைவரும் பரம் அக்ஷர் பிரம் அதாவது சத்திய புருஷுடைய அவதாரங்கள். இவர்கள் தங்கள் கடமையை செய்தார்கள், அதர்மத்தை அழித்தார்கள். இதனால் வெகு காலம் வரை தீயவைகள் பெருகவில்லை. இன்று சாதுக்களுக்கு குறைவில்லை, ஆனாலும் அமைதி இல்லை. ஏனென்றால் இன்றைய சாதுக்களின் வழிபாடு சாஸ்திரங்களுக்கு மாறாக உள்ளது. அதனால்தான் சமூகத்தில் அதர்மம் பெருகி வருகிறது.
இவ்வகை சாதுக்கள் 100 ஆண்டுகளாக ஞானத்தை பரப்பியும் அதர்மம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. சத்திய புருஷின் தற்போதைய அவதாரம். பரமேஸ்வரரின் முந்தைய அவதாரங்கள் சத்திய வழிபாடும் தத்துவ ஞானத்தின் பிரச்சாரம் செய்தார்கள். அதனால் பரஸ்பர அன்பு நிலவியது. இன்று பரமேஸ்வரர் கபீர் சாஹேப்ஜி அதே சாஸ்திரமுறை வழிபாடும் தத்துவ ஞானமும் சந்த் ராம்பால்ஜி மகராஜ் அவர்களுக்கு வழங்கியுள்ளார். மார்ச் 1997 பங்குனி மாதம் சுக்லபட்சம் பிரதமை காலை 10 மணிக்கு கபீர் பரமேஸ்வரர் சத்தியலோகத்திலிருந்து ஜிந்தா மகாத்மா ரூபத்தில் வந்து சந்த் ராம்பால்ஜி மகராஜ் அவர்களுக்கு சத்நாம் மற்றும் சார்நாம் என்ற 2 மந்திரங்களையும் தீட்சை அளிக்க உத்தரவிட்டு சென்றார். சந்த் ராம்பால்ஜி மகராஜ் அவர்களும் ஆன்மீக ஞானம் மூலம் அதர்மத்தை அளிக்கும் பரமேஸ்வரரின் பரம் அக்ஷர் பிரம்மின் அவதாரங்களில் ஒன்றாவார். இனி உலக அமைதி தலைக்கும். அனைத்து மத சம்பிரதாய மக்கள் அன்புடன் ஒன்றிணைவார்கள். தேசத் தலைவர்களும் அகங்காரம் இல்லாமல் நியாயமாகவும் இறைவனுக்கு பயந்து பணியாற்றுவார்கள். பொதுமக்களின் சேவகனாக பாரபட்சமற்று பணியாற்றுவார்கள். பூமியில் மீண்டும் சத்யுகம் போன்ற நிலைமை வரும். நிகழ்காலத்தில் சந்த் ராம்பால்ஜி மகராஜ் தான் அந்த அவதாரம். இனி ஒவ்வொரு வீட்டிலும் பரமேஸ்வரரின் ஞானத்தை பற்றி பேசுவார்கள். கிராமங்களிலும் நகரங்களிலும் சீட்டாட்டம் ஆடி அரசியல் மற்றும் சொந்த குடும்ப கதைகளை பற்றி பேசும் மக்கள் மீண்டும் பரமேஸ்வரரின் பெருமையை பேசத் தொடங்குவார்கள். மேலும் ஞானகங்கை புத்தகத்தில் உள்ள ஞானத்தை பற்றி சிந்திப்பார்கள். இறைவனின் பெருமை பேசினால் கூட ஆன்மாக்கள் புண்ணியம் பெறும். பிறகு சாஸ்திர முறைப்படி வழிபாடு செய்து சுகமும் முக்தியும் பெறுவார்கள். பூமியில் கலியுகத்தில் சத்யுகம் போன்ற நிலை மலரும். தற்போது பூமியில் இருக்கும் உண்மையான அவதாரம் சந்த் ராம்பால்ஜி மகராஜ் அவர்கள். மேலும் அறிய தர்திபர் அவதார் என்ற புத்தகத்தை படிக்கவும். அமெரிக்காவின் பெண் ஜோதிடர் புளோரன்ஸின் முக்கியமான தீர்க்க தரிசனம். அமெரிக்காவைச் சேர்ந்த உலக புகழ்பெற்ற ஜோதிடர் புளோரன்ஸ் பலமுறை பாரத நாட்டை பற்றி த ஃபால் ஆஃப் சென்சேஷனல் கல்ச்சர் என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். கிபி 2000 நெருங்கும் போது இயற்கையின் சமநிலை மோசமடையும் என்று எழுதியுள்ளார். மேலும் மக்களிடையே ஆக்ரோஷம் மற்றும் தவறான நடத்தை உச்சத்தில் இருக்கும். மேற்கத்திய நாடுகளில் பதற்றம், அமைதியின்மை இருக்கும். அதிருப்தி அதிகரித்து பரஸ்பர பகை அதிகரிக்கும். சுற்றிலும் வன்முறை, கூச்சல், சண்டை நிறைந்த சூழல் இருக்கும். ஆனால் இந்தியாவிலிருந்து தோன்றும் ஓர் புதிய சித்தாந்தம் ஞானம் இந்த ஆபத்தான சூழ்நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். அந்த ஞானம் சகோதரத்துவத்தின் முக்கியத்துவத்தை அறிவியல் பூர்வமாக விளக்கும். ஆன்மீகமும் அறிவியலும் விரோதி இல்லை என்பதை உணர்த்தும். ஆன்மீகத்தின் முக்கியத்துவத்தை எல்லோர் முன்னும் வெளிப்படுத்தும். அந்த ஞானத்தால் நடுத்தர வர்க்கத்தினர் பெரிதும் ஈர்க்கப்படுவார்கள். இவர்கள் எல்லா பிரிவினரையும் நல்ல சமுதாயத்தை உருவாக்க தூண்டுவார்கள். இந்த சித்தாந்தம் உலகில் அதிசயமான மாற்றங்களை கொண்டு வரும். இந்த சிந்தனையை பிறப்பித்த மகான் இந்தியாவில் பிறந்திருப்பதை எனது 6வது அறிவின் சக்தியால் உணர்கிறேன். அந்த மகானின் ஆற்றல் மிக்க சக்தி அனைவரையும் வியக்க வைக்கும். அவரது சித்தாந்தம் சரிந்து வரும் ஆன்மீகத்தை மீண்டும் உயர்த்தும். சுற்றிலும் ஆன்மீக சூழல் இருக்கும். அந்த மகானின் சிந்தனையால் ஈர்க்கப்பட்ட மக்கள் உலக நன்மைக்காக மேற்கு நோக்கி செல்வார்கள். படிப்படியாக ஆசியா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்க நாடுகளில் இது பரவும். உலகமே இந்த சிந்தனையால் ஈர்க்கப்பட்டு அவர் பாதங்கள் செல்லும் வழியில் செல்லும். மேற்கத்திய நாட்டு மக்கள் அவரை இயேசுவாகவும், முஸ்லிம்கள் அவரை உண்மையான வழிகாட்டி என்றும், ஆசிய நாட்டு மக்கள் அவரை கடவுளின் அவதாரமாகவும் காண்பார்கள். அந்த மகானின் சிந்தனையால் அறிவு புரட்சி நடக்கும். எல்லோருடைய சிந்தனைகளும் மாறும். அவர்களுடைய மனதில் இறைவன் மீது பக்தியும் நம்பிக்கையும் மலரும். புளோரன்ஸின் கணிப்புப்படி அந்த மகான் பாரதத்தில் பிறந்துவிட்டார். தனது மற்றொரு புத்தகம் கோல்டன் லைட் ஆஃப்
நியூ எரா நூலில் எழுதியது பின்வருமாறு: நான் தியானம் செய்யும் போதெல்லாம் அடிக்கடி ஓர் மகானை காண்கிறேன். அவர் நரைத்த முடியும், சிகப்பு நிறம் உள்ளவர், தாடி மீசை இல்லாதவர். அந்த மகானின் நெற்றியில் ஒரு அற்புதமான பிரகாசம் இருக்கிறது. வானத்திலிருந்து ஒரு நட்சத்திரத்தின் ஒளி அவர் நெற்றியில் தொடர்ந்து பொழிந்து கொண்டிருக்கிறது. அந்த மகான் தனது ஞானத்தின் வலிமையாலும் நல்ல குணம் கொண்ட சீடர்களாலும் உலகம் முழுவதும் புதிய ஞான ஒளியை பரப்புவதை நான் காண்கிறேன். அந்த மகானின் சக்தி தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அவரிடம் இயற்கை மாற்றங்களை கொண்டு வரும் ஆற்றல் உள்ளது. அவர் தனது காரியங்களை விஞ்ஞான முறையில் செய்வார். அவருடைய அருளாலும் முயற்சியாலும் நாகரிகத்தில் புதிய விழிப்புணர்வு வரும். உலக மக்கள் அனைவரிடமும் ஒரு புதிய சிந்தனை எழும். ஆட்சியாளர்களின் தன்னிச்சையான போக்கை கட்டுப்படுத்தும் மக்கள் சக்தியின் ஒரு புதிய வடிவம் உருவாகும். உலக புகழ்பெற்ற மனநல மருத்துவர் மற்றும் ஹிப்னாட்டிஸ்ட் டாக்டர் மோரி பெர்னிஸ்டன் புளோரன்ஸின் நல்ல நண்பர் ஆவார். ஒருமுறை புளோரன்ஸ் அவரிடம் கூறினார், டாக்டர், அதிகார மோகம் கொண்ட அரசியல்வாதிகளை விட உங்களைப் போன்ற சமூக சேவகர்களின் பேச்சை சமுதாயம் கவனமாக கேட்கும் காலம் விரைந்து நெருங்குகிறது. 21ஆம் நூற்றாண்டு வரும்போது ஒரு புதிய ஞானம் உலகம் முழுவதையும் ஈர்க்கும். ஒவ்வொரு தேசத்தின் நல்ல குணம் கொண்ட சமூகத்தின் மக்கள் மனதில் இருக்கும் தவறான நம்பிக்கைகளை மாற்றும். இந்த ஞானம் இந்தியாவிலிருந்துதான் தொடங்கும். பிறகு அங்கிருந்து உலகம் முழுவதும் பரவும். நான் அந்த புண்ணிய பூமியில் ஒரு உயர்ந்த மகானை காண்கிறேன். அவருடைய சக்தி மிக விரைவாக பரவிக்கொண்டிருக்கிறது. மனிதனில் உறங்கும் தெய்வீகத்தை எழுப்பி பூமியை சொர்க்கமாக்க அந்த மகான் இரவும் பகலுமாக முயற்சிக்கிறார். 1964இல் ஒரு பத்திரிகையாளர் புளோரன்ஸிடம் உலகத்தின் எதிர்காலத்தை சொல்ல முடியுமா என்று கேட்டார். அதற்கு பதிலளித்த புளோரன்ஸ் 1970 தொடக்கத்தில் தலைகீழான மாற்றங்கள் வரும் என்றார். மேலும் 1979 முதல் 80க்கு பிறகு நியூஜெர்சி மற்றும் ஐரோப்பாவின் சில பகுதிகள் மற்றும் ஆசியாவின் பல தேசங்களும் பூகம்பத்தால் நிலைகுலையும். சில பகுதிகள் நீரில் மூழ்கும். 3ஆம் உலகப் போரின் தீவிரம் எல்லோர் மனதிலும் பதிந்து போருக்கு தயாராகி விடுவார்கள். ஆனால் பாரத நாட்டின் தலைவர் தன் திறமையாலும் அறிவாலும் 3ஆம் உலகப் போரை தடுப்பதில் வெற்றி பெறுவார்கள். 3ஆம் உலகப் போர் தொடங்கும் பொழுது பாரதத்தின் ஆட்சி அதிகாரம் ஆன்மீக மனிதர்களிடம் இருக்கும். எனவே அவர்களின் செல்வாக்கால் உலகப் போர் தவிர்க்கப்படும். அந்த ஆட்சியாளர்கள் ஒரு மகானின் ஆற்றல் மிக்க புரட்சிகரமான சித்தாந்தத்தால் ஈர்க்கப்படுவார்கள். வாஷிங்டன் சுதந்திரம் மற்றும் மனித நேயத்திற்கு அர்ப்பணித்ததைப் போல அவர்கள் அந்த மகானிடம் அர்ப்பணிப்புடன் இருப்பார்கள். அமெரிக்காவின் நியூஜெர்சியில் வசிக்கும் புளோரன்ஸ் உண்மையிலேயே ஒரு அசாதாரண பெண்மணி. ஒருமுறை நெபல் என்ற நபர் டிவி நிகழ்ச்சியின் போது அவரிடம், இந்தியாவில் பிறந்த மகானை பற்றி அடிக்கடி பேசுகிறீர்களே, என்னை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் என்று சொன்னார். நெபல் ஒரு ஒளிபரப்பு ஊழியர். உடனே புளோரன்ஸ் அவரது வலது கையை பிடித்து சொன்னார், மிக விரைவில் நீங்கள் வேறு மாநிலத்திலிருந்து ஒளிபரப்பு செய்வீர்கள். புளோரன்ஸ் சொன்னதை கேட்டு அவர் சிரித்தார். பிறகு சொன்னார், நீங்கள் நன்றாக நகைச்சுவை செய்கிறீர்கள். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை எங்கள் நிறுவன அதிகாரிகள் பார்த்தால் நான் வேறு மாநிலத்திற்கு போவேனோ இல்லையோ, கட்டாயம் இந்நிறுவனத்திலிருந்து வெளியேற்றப்படுவேன் என்றார். சில நிமிடங்களில் டிவி கட்டுப்பாட்டு அறையிலிருந்து நிறுவனத்தின் மேனேஜரிடமிருந்து நெபலுக்கு போன் வந்தது. அதில், நியூயார்க் நகரிலிருந்து ஒளிபரப்பை தொடங்க முடிவு செய்துள்ளோம். உங்களைத்தான் அனுப்ப உள்ளோம். இதை ரகசியமாக வைத்திருங்கள். நாளை அறிவிக்கப்படும். டிவியில் புளோரன்ஸுடன் உங்கள் உரையாடலை கேட்டோம். உங்களை பற்றி புளோரன்ஸ் கூறியது முற்றிலும் உண்மை. அவருக்கு எப்படி இது தெரிந்தது என்று ஆச்சரியமாக இருக்கிறது என்றார். இதை கேட்டு நெபல் வியந்து போனார். வேறு சில பத்திரிகையாளர்கள் அவரிடம், எதிர்காலத்தை எப்படி பார்க்க முடிகிறது?
காணாமல் போனவர்களை எப்படி கண்டுபிடிக்க முடிகிறது என்று கேட்டார்கள். அதற்கு புளோரன்ஸ் சொன்னார், இது எப்படி சாத்தியமாகிறது என எனக்கே தெரியவில்லை. ஆனால் எதிர்காலத்தை பற்றிய முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இந்தியாவிலிருந்து ஒரு ஒளி தோன்றும். இந்த ஒளி இதுவரை மர்மமாக இருந்த தெய்வீக சக்திகளை பற்றிய விஷயங்களை உலகம் முழுவதற்கும் தெரிவிக்கும். சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் வழங்கிய தெய்வீக சக்திகள் பற்றிய தகவல்களை இந்த புத்தகத்தில் இயற்கையின் உருவாக்கம் என்ற அத்தியாயத்தில் படிக்கவும். இந்த ஒளி ஒரு தெய்வீக மகான் மூலம் உலகம் முழுவதும் பரவும். அவர் அனைவரையும் சத்தியத்தின் பாதையில் செல்ல தூண்டுவார். ஒரு புதிய ஞானத்தின் ஒளி உலகம் முழுவதும் பரவும். நான் தியானத்தில் இருக்கும்போது அந்த தெய்வீக மகானை அடிக்கடி பார்க்கிறேன். புளோரன்ஸ் பலமுறை இந்த மகானை பற்றி குறிப்பிட்டுள்ளார். இதனுடன் அவர் வட இந்தியாவில் உள்ள ஒரு புனித பூமியில் இருப்பதாக குறிப்பிடுகிறார். வாசகர்களே, மேற்கூறிய கணிப்புகள் தற்போது சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் மீது துல்லியமாக பொருந்துகிறது மற்றும் மற்ற சில எதிர்கால கணிப்புகளும் இதையே கூறுகின்றன. அது பின்வருமாறு: குருநானக் ஜியின் பாயி பாலே வாலி ஜனம் சாஹி நூலில் உள்ள ஆதாரம். ஒரு மகானை பற்றி பாய் பலே வாலி ஜனம் சாஹி நூலில் பிரகலாதனின் கணிப்பு. பாய் பாலே வாலி ஜனம் சாஹி நூலில் பரமேஸ்வர் கபீர் மற்றும் குருநானக் ஜி ஆகியோருக்கு பிறகு பஞ்சாப் பூமியில் சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் அவதரிப்பார் என்பதை தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. சந்த் ராம்பால் தாஸ் ஜி மகாராஜ் செப்டம்பர் 8, 1951 அன்று ஹரியானா மாநிலத்தில், அப்போது பஞ்சாப் மாகாணம், சோனிபட் என்ற மாவட்டத்தில் உள்ள தனானா என்ற கிராமத்தில் ஜாட் இனத்தை சேர்ந்த ஸ்ரீ நந்த் ராம் ஜாட்டின் வீட்டில் ஸ்ரீ இந்திரா தேவியின் கருவிலிருந்து அவதரித்தார். ஜனம் சாஹி பாய் பலே வாலி பதிப்பின் ஹிந்தி வெளியீட்டாளர் பாய் ஜவஹர் சிங் கிரிபால் சிங், கம்பெனி புஸ்தக் வாலே, பாஜார் மாய் சேவான், அமிர்தசர், பஞ்சாப் மற்றும் பஞ்சாபியில் வெளியீட்டாளர் பாய் ஜவஹர் சிங் கிரிபால் சிங் புஸ்தக் வாலே, களி 8, பாக் ராமானந்த், அமிர்தசர், பஞ்சாப். அதில் எழுதப்பட்டுள்ள முக்கிய விஷயம் பின்வருமாறு: ஒருமுறை குருநானக் ஜி அவர்கள் பாயி பாலே மற்றும் மர்தானா என்ற 2 பக்தர்களை பிரகலாதனுடைய லோகத்திற்கு அழைத்து சென்றார். அது பூமியிலிருந்து வெகு தூரத்தில் ஆகாயத்தில் உள்ளது. அங்கு பிரகலாதன் சொன்னார், நானக் அவர்களே, கடவுள் உங்களுக்கு தெய்வீக பார்வை அளித்து உங்களை கலியுகத்தில் பெரிய பக்தனாக்கி இருக்கிறார். கலியுகத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய மகிமை இருக்கும். உங்கள் இருவரையும் போல் இன்னொரு மகான் இங்கு வருவார். உங்கள் மூவரையும் தவிர வேறு யாரும் இங்கு வர முடியாது. பக்தர்கள் நிறைய பெருகிவிட்டார்கள், இன்னும் அதிகரிப்பார்கள். ஆனால் உங்களை போன்ற சக்தி வாய்ந்தவர்கள் மட்டுமே இங்கு வர இயலும் என்றார். மர்தானா கேட்டார், பிரகலாதர் அவர்களே, கபீர்ஜி நெசவாளி, நானக்ஜி ஒரு கத்ரி, 3ஆமவர் எந்த ஜாதியை சேர்ந்தவர்? அவர் பூமியில் எங்கு அவதரிப்பார்? பிரகலாதர் சொன்னார், சகோதரரே, நானக்ஜி அவர்கள் சத்தியலோகம் சென்ற நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு பிறகு அவர் பஞ்சாப் மண்ணில் ஜாட் இனத்தில் பிறப்பார். மேலும் அவரது பிரச்சார பகுதி பர்வாலா நகரமாக இருக்கும். விளக்கம்: பிற ஆதாரங்களைப் போல ஜனம் சாஹி நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள விளக்கங்களுக்கு சந்த் ராம்பால் தாஸ் ஜி மகாராஜ் பொருந்திய அவதாரம் ஆவார். இங்கே நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு என்பது பஞ்சாபியில் 100 ஆண்டுகள் என்று எழுதப்பட்டுவிட்டது. ஏனென்றால் அந்த அவதாரம் எந்த யுகத்தில் நிகழும் என்று மர்தானா கேட்டபோது பிரகலாதர் சொன்னார், நானக்ஜி அவர்களுக்கு பிறகு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு கலியுகத்தில் ஜாட் இனத்தில் பிறப்பார். எனவே இங்கு 100 ஆண்டுகள் என்பதை நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் என்றே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் அவருடைய பிரச்சார களம் பர்வாலாவிற்கு பதிலாக படாலா என்று எழுதப்பட்டுள்ளது. இதற்கு ஒரு காரணம், ஹரியானா ஹிசார் மாவட்டத்தில் உள்ள பர்வாலா நகரம் முன்பு பஞ்சாபில் இருந்தது. பிரபலம் ஆகவில்லை.
மற்றும் பஞ்சாப் மாநிலத்தில் பட்டாலா நகரம் மிக பிரபலமானது. இந்த காரணத்தினால் எழுத்தாளர் பர்வாலா என்பதற்கு பதிலாக பட்டாலா என்று எழுதிவிட்டார். இரண்டாவதாக அச்சிடும் பொழுது பஞ்சாபில் பர்வாலா என்பது படாலா என்று அச்சாகிவிட்டது. மேலும் ஒரு முக்கிய விஷயம் கவனிக்கத்தக்கது. பஞ்சாபின் பட்டாலா நகரில் ஜாட் இனத்தில் எந்த ஒரு மகானும் குருவும் தோன்றியதில்லை. கபீர் பரமேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ குருநானக் போன்ற மகான்களுக்கு இணையான மகான் குரு யாரும் தோன்றவில்லை. இதன் அடிப்படையிலும் மற்ற ஆதாரங்களின் படியும் ஜனம் சாகியின் அடிப்படையிலும் அந்த மூன்றாவது மகான் சந்த் ராம்பால் தாஸ் ஜி மகாராஜ் ஜி என்பது தெளிவாகிறது. மேலும் அவரது ஆன்மீக அறிவும் இந்த இரண்டு மகான்களுடன் கபீர்ஜி மற்றும் ஸ்ரீ குருநானக் ஜியுடன் பொருந்துகிறது. ஜனம் சாக்கி பாய் பாலே வாலியின் பஞ்சாபி புகைப்பட நகல்களையும் பஞ்சாபி மொழியிலிருந்து ஹிந்தி மொழிபெயர்க்கப்பட்ட 2 புகைப்பட நகல்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள். இதில் சில வரிகள் சரியாக எழுதப்படவில்லை. பஞ்சாபியில் இப்படி எழுதப்பட்டுள்ளது: जो इस जीहा कोई होवेगा ता एथे पहुंचेगा होर दा एथे पहुंचन दा कम नहीं. ஆனால் ஹிந்தி மொழியாக்கத்தில் இந்த முக்கிய விவரம் இல்லை. எனவே எழுதும்போது சில அத்தியாயங்கள் மாறிவிடுகின்றன என்பது தெளிவாகிறது. இருப்பினும் சந்த் ராம்பால் தாஸ் ஜி பற்றிய மற்ற மகான்கள் கூறிய பல ஆதாரங்கள் இந்த புத்தகத்தில் உள்ளன. அவைகளும் அதையே நிரூபிக்கின்றன. சிறப்பு: ஜனம் சாக்கியில் எழுதப்பட்ட விளக்கம் சந்த் கரீப்தாஸ் ஜி அவர்களுக்கு என்ற சந்தேகம் எழும். ஏனெனில் அவரும் ஜாட் சாதியை சேர்ந்தவர் மற்றும் சுடானி கிராமமும் முன்பு பஞ்சாப் மாநிலத்தின் கீழ் வந்தது. இதுவும் சரியானது அல்ல. ஏனென்றால் சந்த் கரீப்தாஸ் ஜி தனது புனித உரையான அசூர் நிக்கந்தன் ரமைனி என்ற உரையில் கூறியிருக்கிறார்: சத்குரு தில்லி மண்டல் ஐசி சூதி தர்னி சூம் ஜகாய்சி. இதன் பொருள் சந்த் கரீப்தாஸ் ஜியின் சத்குரு மதிப்பிற்குரிய கபீர் சாஹிப் ஜி ஆவார். பழைய ரோத்தக் மாவட்டம் சோனிபத், ரோத்தக் மற்றும் ஜஜ்ஜார் மூன்றும் ரோத்தக் மாவட்டமாக இருந்தது. முன்பு டெல்லியின் பிரிவில் இருந்தது. எந்த அரசரின் கீழும் இல்லை. ஆங்கிலேயர் ஆட்சியின் போது டெல்லியின் கீழ் வந்தது. சத்குரு பரமேஸ்வர் கபீர்ஜி டெல்லி மண்டலத்தில் வந்து பக்தி அற்றவர்களை எழுப்பி உண்மையான பக்தி செய்ய வைப்பார் என்று சந்த் கரீப்தாஸ் ஜி தெளிவுபடுத்தியுள்ளார். சிறப்பு: கபீர் சாஹிப் நூலில் காலனின் தூதுவர்கள் உண்மை அறியாமல் தங்களுடைய யூகத்தால் பொய்யான ஆதாரங்களை கொடுத்துள்ளனர். அதை மாற்ற பரமேஸ்வர் கபீர்ஜி சந்த் கரீப்தாஸ் ஜி மூலம் உண்மையான ஞானத்தை பிரச்சாரம் செய்தார். இது சந்த் கரீப்தாஸ் ஜியின் அமுத உரைகளில் உள்ளது. கபீர் சாகர் நூலின் ஆசிரியர் ஸ்ரீ யுக்லானந்த் பிகாரி அவர்கள் அனுராக் சாகர் மற்றும் கியான் சாகர் நூலின் முகவுரையில் கபீர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தாங்களே கபீர்ஜியின் நூல்களை மாற்றிவிட்டார்கள். மேலும் தங்கள் யூகங்கள் அடிப்படையில் சொந்த கருத்துக்களை சேர்த்துவிட்டார்கள். என்னிடம் அனுராக் சாகர் மற்றும் ஞான சாகரின் பல பிரதிகள் உள்ளன. அவைகள் ஒன்றோடொன்று பொருந்துவதில்லை என்று கூறிய இந்த கருத்து இதை உறுதிப்படுத்துகிறது. சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் செப்டம்பர் 8, 1951 ஆண்டு தனானா மாவட்டம் சோனிபத் கிராமத்தில், அப்போது பஞ்சாப், ஸ்ரீ நந்த்ராம் ஜாட்டின் வீட்டில் பிறந்தார். கலியுகம் 5505 ஆண்டுகள் கடந்த பிறகு கரீப்தாஸ் ஜி இருக்கும் 12வது குரு பிரிவில் நானே வருவேன் என்று கபீர் பரமேஸ்வர் கூறியிருந்தார். சந்த் கரீப்தாஸ் ஜி மூலம் எனது, அதாவது கபீர் பரமேஸ்வரின் மகிமையின் புனித நூல், உரைகள் மற்றும் கரீப்தாஸ் ஜி இருக்கும் 12வது குரு தலைமுறை வரை உள்ள பக்தர்கள் என்னை அடிப்படையாக கொண்டு நூலை புரிந்து கொள்ள முயற்சிப்பார்கள். ஆனால் சத்நாம் மற்றும் சார்நாம் மந்திரம் இல்லாததால் எண்ணற்ற பிறவிகளுக்கு சத்தியலோகத்தை அடைய மாட்டார்கள். அதே 12வது குரு தலைமுறையில் கரீப்தாஸ் ஜியின் பிரிவில் நானே, அதாவது
பரமேஸ்வர் கபீர்ஜியே வருவேன். அப்போது சந்த் கரீப்தாஸ்ஜி மூலம் வெளிப்படுத்திய நூலை நான் கபீர் பரமேஸ்வர் தோன்றி விளக்குவேன். எனவே ஜனம் சாகியில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த மகான் சந்தேகத்திற்கு இடமின்றி சந்த் ராம்பால்தாஸ் ஜி மகாராஜ் என்பது இதிலிருந்து நிரூபணமாகிறது. இருப்பினும் நாங்கள் சந்த் கரீப்தாஸ் ஜிக்கு சிறப்பு மரியாதை அளிக்கிறோம். ஏனெனில் அவர் பரமேஸ்வரர் கபீர்ஜியின் செய்தியை விவரித்துள்ளார். சீக்கியர்களில் உள்ள 10 குரு மகான்களில் வேறு யாராவது ஒருவர் அவதாரமாக இருக்கலாம் என்ற சந்தேகமும் கூட ஏற்படலாம். ஆனால் அந்த 10 குருமார்களில் ஒருவர் கூட ஜாட் இனத்தவர் அல்ல என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இரண்டாவது சீக்கிய குரு ஸ்ரீ அங்கத் தேவ் ஜி காத்ரி ஆவார். மூன்றாவது குரு ஸ்ரீ அமர்தாஸ் ஜியும் ஒரு காத்ரி ஆவார். நான்காவது குரு ஸ்ரீ ராம்தாஸ் ஜியும் காத்ரி மற்றும் ஐந்தாவது குரு ஸ்ரீ அர்ஜுன் தேவ் ஜி முதல் 10வது மற்றும் கடைசி குரு ஸ்ரீ கோபிநாத் சிங் வரை ஸ்ரீ ராம்தாஸ் ஜியின் குருவின் வம்சங்களான காத்ரிகளே ஆவர். இருந்தாலும் சீக்கியர்கள் அனைவருக்கும் குரு சாஹிபன்கள் மீது தனி மரியாதை உண்டு. இருப்பினும் அனைத்து சீக்கிய குரு சாஹிபன்கள் மீது விசேஷ மரியாதை அளிக்கிறோம். சந்த் ராம்பால்தாஸ் ஜி மகாராஜ் கூறுகிறார், உயிர் நமது ஜாதி, மனித குலம் நமது மதம், இந்து, முஸ்லிம், சீக்கியம், கிறிஸ்துவம் என தனி மதம் இல்லை. கபீர் பரமேஸ்வரர் கூறுகிறார், जाति ना पूछो संत की, पूछ लीजिए ज्ञान, मोल करो तलवार का, पड़ी रहन दो म्यान. ஆதாரத்திற்கு ஜனம் சாஹி நூலின் பஞ்சாபி மொழி மற்றும் ஹிந்தி இரண்டின் புகைப்பட நகலையும் பார்க்கவும். அவற்றில் உண்மை என்ன என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஜனம் சாஹியின் வெளியீட்டாளர் பாய் ஜவஹர் சிங் கிருபால் சிங், அமிர்தசரஸ், பஞ்சாப். பஞ்சாபி மொழியில் ஜனம் சாஹி பாய் பாலே வாலியின் பக்கம் 272 மற்றும் 273 புகைப்பட நகலை பார்க்கவும். பாய் பாலே வாலி ஸ்ரீ குருநானக் தேவ் ஜி கி ஜனம் சஹி, மொழி இந்தி. இந்த நூலின் காக் புஜன் கி சாஹி என்ற அத்தியாயத்தின் பக்கம் 305 நகலை பார்க்கவும். கேள்வி: ஒரு சமஸ்கிருத வித்வான் கூறினார், உங்கள் குரு சந்த் ராம்பால்தாஸ் ஜி மகாராஜ் சமஸ்கிருதம் படிக்காதவர். அவர் ஸ்ரீமத் பகவத் கீதையின் உண்மையான மொழிபெயர்ப்பை செய்து பக்தர்களுக்கு விளக்குவதாக சொல்கிறீர்கள். இது ஒருபொழுதும் சாத்தியமில்லை. பதில்: சந்த் ராம்பால்தாஸ் ஜி மகாராஜின் பக்தர் பதிலளித்தார், மொழி அறிவு இல்லாமல் கூட உண்மையான மொழியாக்கம் செய்பவரைத்தான் பரமேஸ்வரரின் அவதாரம் என்று அழைக்கப்படும். ஏனென்றால் பரமேஸ்வர் எல்லாம் அறிந்தவர். அவருடைய அவதாரமும் அதே குணங்களை கொண்டவர் ஆவார். சந்த் ராம்பால்தாஸ் ஜி மகாராஜ் தான் அந்த அவதாரம். வேதங்கள் மற்றும் கீதையின் மொழிபெயர்ப்பால் நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள். சந்த் ராம்பால்தாஸ் ஜி மகாராஜ் பைபிள் மற்றும் குரானில் உள்ள உண்மையையும் விளக்கியுள்ளார். இது கிறிஸ்துவ மதத்தின் சமகால பாதிரியார் மற்றும் இஸ்லாமிய மதத்தின் முல்லாக்கள் மற்றும் காஜிகளால் கூட புரிந்து கொள்ள முடியவில்லை.